குட் ஈவினிங் கிருஷ்ணா. ஆஸ் யூஷுவல்ஸ். ஹலோ கிருஷ்ணா, இருக்கீங்களா? என்ன நான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு சிஸ்டம் உள்ள போகிறதுக்கு. Good morning, ma'am. ஓ சாரி, குட் மார்னிங். சாரி. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் அங்கே பயங்கரமாக இருக்கும் என்ன? நீங்கள் வெளியே போவீங்களா அவுட்டிங்லாம்? போவேன் மேம். ஓகே. முந்தி இங்கே ரொம்ப இருக்காது, பட் இப்போலாம் இந்த ஜவுளி கடை அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த துணி கடைகளில் நல்லா கிறிஸ்மஸ் இதாக ஆமா. இருக்கும். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ இதில் மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ எங்கள் ஊர்லேயே. ஓ. அந்த கிறிஸ்மஸ் ம். செலிப்ரேஷன் ஞாபகம் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. சரி, எனக்கு ம். ஆஸ் யூஷுவல் சண்டேனோடனே எனக்கு கிளாஸ் ஞாபகமே இல்லை, கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல மேம். இல்லாட்டி நான் அப்போவே முடிச்சுருந்துருப்பேன். ஓகே, முடிச்சுட்டு கூட போயிருப்பேன் வெளியே. ஓகே. நீங்கள் ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ தரவா இருக்குல்ல, லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அவுட்டு இல்லை எலமெண்ட் புஷ் பண்ண தெரியும்ல, புஷ் அண்ட் பாப்பு பீக்கு, இந்த 3 தெரியும். 3க்கு வித்தியாசம் சொல்லுங்கள். Pushna add elements to the stack. Pop remove element from the stack, and peak tells the top element in the stack. அதே மாதிரி புஷ் பண்ணும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணணும், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல தான் புஷ் ஆகும்னு மென்ஷன் பண்ணணும். இதே மாதிரி. ஓகே. பீக்குக்கும் பாப்புக்கும் என்ன வித்தியாசம்? பீக் அண்ட் பாப், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் them? Peak tells you the top element in the stack, and Okay. pop tells the element that's removed from the top of the stack. ரிமூவ் ஆகிடும். பீக் வந்து ஜஸ்ட்டு டாப் ஆஃப் த எலமெண்ட்டை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், பட் அங்கே வந்து பாப் ஆகாது, விச் மீன்ஸ் ரிமூவ் ஆகாது. ஓகே, வெரி குட், சூப்பர். வெக்டார் பற்றி நம்ம கொஞ்சம் கேட்டிருந்தீங்கல்ல, நம்ம வெக்டார் அதான் சரி, நான் வெக்டார் கொஞ்சம் பார்த்துருவோம் பார்த்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாருமே கொஞ்சம் கான்செப்ட் சொல்லுவாங்க. டேட்டா டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான். நீங்கள் வந்து அகெயின் நான் அதை தான் சொல்லுவேன், நமக்கு கான்செப்ட் எல்லாம் தெரியும், ப்ரோக்ராம் வந்து பார்க்காம எழுதணும்னா நமக்கு வராது. அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மக்கப்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்புன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன எழுதியிருக்கிறீங்க ரெக்டாங்கிளில்? கிளாஸ் நீங்க சொன்னீங்களே அந்த ஒரு நாளைக்கு பண்ணோம், அந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட்டட் கெட்டர் செட்டர். கெட் அண்ட் செட் மெத்தட், வெரி குட். கெட் பேராமீட்டர், கெட் ஏரியா. ஆமாம், ஒரு வட்டம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கு. சூப்பர். அதை எடுத்து பார்த்துட்டு ரன் பண்ணி காட்டுங்க. காமிக்கணும் மறந்துட்டேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு. ஓகே, ரெக்டாங்கிள் 1 வந்து 13 இன்ச்சு 12 இன்ச்சு. ஸோ ஏரியா அண்ட் பெரிமீட்டர், வெரி குட். 13 12 13 12 ஆட் பண்ணோன்னா ஓகே 50 வில் கம். ஓகே, 25 35 ஏரியா அண்ட் பெரிமீட்டர், அதுக்குரிய இது கரெக்டாக இருக்குது. சூப்பர். 3 ரெக்டாங்கிளுக்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணிக்கிங்க. எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், சாம்பிளுக்காக நம்ம பண்ணி பார்க்குறோம். அதில் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்? கெட்டர் செட் மெத்தடு, கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓவர்லோடு பண்ணியிருக்கோம். என்ன பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்குது. ஓகே, ப்ரைவேட் வேரியபிள்ஸ் 2 இருக்குது, ப்ரைவேட் மெம்பர்ஸ் 1 2 இருக்குது. ஓகே, கெட்டர் செட் மெத்தடு, கெட் வித் access. கெட்டர் செட்டர்னா ஃபார்மல் சொல்லுவாங்கன்னா ஆக்சஸர் வந்து கெட்டர், செட்டர் வந்து மியூட்டேட்டர். வெரி குட், வெரி குட். இந்த இதெல்லாம் உங்களுக்கு அங்க சொன்னாங்களோ? தியரி ஞாபகம் இருக்கு, தியரி புக்ல இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆக்சஸ் அப்படியா? நம்ம புக்ஸ் படிக்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டேம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பைத்தான் போயிட்டீங்கன்னா நம்ம இங்கே டேட்டா மெம்பர் சொல்கிறோம் இல்லையா, மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸ் மெம்பர்ஸ் அங்கே ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பைத்தானில் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அது வந்து தெரியணும். இப்போ ஆக்சஸர்னு எழுதியிருப்பாங்க, மியூட்டேட்டர்னு எழுதியிருப்பாங்க, நமக்கு புரியலன்னா
அப்போ ஓகே. இத தான் அவங்க சொல்றாங்கன்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ அது நீங்க இந்த மாரி நீங்க கமெண்ட் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. பின்னாடி உங்களுக்கு வந்து ரீகால் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கெட்ஸ் த இன்ஃபர்மேஷன். வெரி குட். பிரைவேட் மெம்பர்ஸ், டேட்டா மெம்பர். ஓகே. நான் ஒரு கோடிங் இல்ல நீங்க சொல்லுங்க. ஓகே. எப்படி ஸ்டாக் கான்செப்ட்ல ஒண்ணு எழுதுறதுக்கு நீங்களா டைப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ நீங்க டைப் பண்ணீங்கல்ல, அத மாரி ஒரு ஸ்டாக்க சும்மா ஒரு 5 எலமெண்ட்ட புஷ் பண்ணி, அத திரும்ப ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் மாரி. ஏன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு எழுதும்போது வரலன்னா, நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெக்டார் இல்ல. ஸ்டாக். வெக்டார் பத்தி நான் சொல்றேன். வெக்டாரும் சம் கைண்ட் ஆஃப் ஃபங்ஷன்ஸ்லாம் உண்டு. நீங்க வெக்டார் இருக்கட்டும். இன்னொரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்குக்கு நீங்க எழுதி காட்டுனீங்கன்னா நல்லாருக்கும். நீங்க அதுல கிளாஸ் இருந்துச்சு இல்லையா? அத யூஸ் பண்ணி பண்ணீங்க. அது இல்லாம அரேஸ் யூஸ் பண்ணியும் நீங்க பண்ணலாம். சரி மேம். நீங்க எனக்கு வந்து அரேஸ் யூஸ் முதல்ல பண்ணாம இன்க்ளூட் வெக்டர் ஆ. முதல்ல ஓகே. இன்க்ளூட் வெக்டர் பண்ணணும்ல. இல்ல. ஆ, ஒரு நிமிஷம். நான் ஷேர் பண்ணட்டுமா ஸ்க்ரீனை? வெக்டார் பத்தி சரி நம்ம சரி நான் சொல்லிடுவோம். ஏன்னா ஸ்டாப் பண்றேன். வெக்டார் பத்தி நம்ம பேசவே இல்லை. சரியா? நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே. ஓகே. சிம்பிளா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கூட பாருங்க. ஓகேயா? தெரியுதா ஸ்க்ரீன்? தெரியுது மேம். ஓகே. ஸோ வந்து நிறைய வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது இப்போ ஒரு 4-5 வீடு நம்ம போய் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு டூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருப்பாங்க. சில வீடு டூப்ளெக்ஸ் சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் அப்பார்ட்மெண்ட் மாதிரி மெத்தடில் கட்டியிருப்பாங்க. சில பேர் டிஃபால்ட்டாக ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் மெத்தடில் கட்டியிருப்பாங்க. இதே இது இப்போது ரெசார்ட்னா அது ஒரு மெத்தடில், கிச்சன் அங்கே தேவைப்படாது, வேறு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபடுது இல்லையா? நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வி ஆர் ஃபாலோயிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹவுஸ் ஆஸ் வி நீடட். அப்படி தானே? நமக்கு தேவைப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிளான் போட்டு நம்ம கட்டிக்கிறோம். த சேம் அஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் அதுதான். ஸ்டாக் பெஸ்ட்டு, வெக்டார் பெஸ்ட்டு, இல்லாட்டி லிங்க் லிஸ்ட் ஒஸ்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. So depends upon our needs. We have to select which data structure is suitable for this situation. We need to select that. Okay. நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல அரே இஸ் பெஸ்ட், அரே இஸ் மோர் தென் எனஃப். இந்த இடத்துல ஐ நீட் ஸ்டாக் கான்செப்ட், இந்த இடத்துல ஐ நீட் கியூ கான்செப்ட், இந்த இடத்துல ஐ நீட் லிங்க் லிஸ்ட் கான்செப்ட். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ எப்போ தெரியும் உங்களுக்கு? எப்படி ஹவ் வி டிசைடு? ஒரு ப்ரோக்ராமிங் சுச்சுவேஷனில் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க கோடு. ஓகே கிருஷ்ணா? ஹவ் யூ செலக்ட் அ டேட்டா ஸ்ட்ரக்சர்? ஹவ் யூ செலக்ட்? ஹவு டு யூ செலக்ட்? எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றியே தெரியாது, அப்போ நீங்கள் செலக்ட் பண்ண முடியுமா? வெக்டார்னே என்னன்னே தெரியாது, அப்போ நீங்கள் செலக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ரோக்ராமிங்கில் நம்ம படிக்கிறப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் இருக்குது, ஒன்று எப்படி எந்த மாதிரி ஸ்டோர் ஆகுது, எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் டேட்டா அதில் வச்சு, அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேயா? இப்போ வெக்டார்னா ஓகே இப்படி தான் இருக்கும், ஸ்டாக்னா இப்படி தான் இருக்கும், கியூனா இப்படி தான் இருக்கும், இதான் ரூல்ஸு அப்படின்றத உங்கள் மைண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக ஹேஷ் மேப்பு அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத செட் பண்ணிடணும் உங்கள் மைண்டில். அப்போ நீங்கள் யூ கேன் டிசைட். அதை பற்றி தெரியும் போது நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இஸ் இட்? ஆமாம் மேம். அதான் இப்போ நம்ம என்ன கான்செப்ட் மட்டும் பார்த்தோம்? ஸ்டாக் தான் பார்த்தோம். அப்படிதானே? ஓகே. கியூ பற்றி சொல்லுங்க. கியூ பற்றினா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அன்னைக்கு பார்த்தல முதல்ல வந்தவங்களுக்கு முதல்ல சர்வ் பண்ணிடணும். கியூவில் நிற்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் வரிசையாக நிற்கிறாங்க. யாருக்கு முதல்ல சர்வ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு தான். அப்புறம் தான் செகண்ட் பர்சனுக்கு, அப்புறம் தேர்ட் பர்சனுக்கு, அப்புறம் ஃபோர்த் பர்சனுக்கு, அப்புறம் ஃபிஃப்த். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இந்த கான்செப்டை ரியல் டைம் சினாரியோவில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு அன்னைக்கு பார்த்தோம்?
இத உன்கிட்ட இல்ல. முதல்ல என்கியூ பண்ணுவோம். ஆ. அந்த எலிமெண்ட்ஸ் புஷ் பண்ணிட்டு, நீங்க ஆமாமா. அது வந்து ஹவ் அதுக்கப்புறம் டு டூ தட். அதுக்கப்புறம் ஆமா. டிக்யூ ஆ. டிக்யூவிங். வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். அதான் அது கரெக்ட் தான். மே என்ன என்ன ரியல் டைம் சினாரியோ ஏதாவது சொல்லுங்க. ஃபிஃபோ வந்து எங்க கரெக்ட்டா சூட் ஆகும்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஆ ல மூவி தியேட்டர்ல லைன் நிக்கிறீங்க. ஆ பா வெரி குட், வெரி குட். டிக்கெட். டிக்கெட் வாங்கணும். ஓகே. டிக்கெட் ரிசீவிங்ல. ஓகே. தென் ஆ குரோசரிஸ் வாங்குறதுக்கு பே ஓகே, பண்ணோம். ஓகே. அது எல்லாமே. ஓகே. வேரியஸ் ஷாப்ஸ். நம்ம டிக்கெட் இல்லாட்டி வாங்குறதுக்கு பில் போடுறதுக்கு நிக்கிறோம். அங்க கியூ ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. தென் இந்த நெட்வொர்க் ஆ பிரிண்டர் நான் சொன்னல அன்னைக்கு நெட்வொர்க் பிரிண்டர் மாதிரி சர்வர்ல ரெக்வஸ்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சர்வர் ரெக்வஸ்ட் ம். ஜென்ரலா காமன் சேம் ப்ரையாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 1000 ரெக்வஸ்ட் போகுது. சேம் ப்ரையாரிட்டி தான். ஏதாவது ஹை ப்ரையாரிட்டினா முதல்ல அதை எடுத்துரும். பட் ரெக்வஸ்ட் நிறைய நீங்கள் ஹேண்டில் பண்ணுது சர்வர். ஒரு 1000 ரெக்வஸ்ட் வருது. எப்படி ஹேண்டில் பண்ணும்? எதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் வரும்? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். முதல் வர்றது. யா. ஸோ அந்த மாதிரி சர்வர் ரெக்வஸ்ட்டில் கூட கியூ பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியாது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்வர் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸு செனாரியோ பொறுத்து அது மாறுபடும். தென் மெடிக்கல் ஷாப்பில் பேட்சாக டேப்லெட் வரும். இப்போது நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல பேராசிட்டமால் 500 ஃபர்ஸ்ட் பேட்ச் உள்ளே வருது மெடிக்கலில். அப்புறம் செகண்ட் பேட்ச் உள்ளே வருது. சரியா? ஃபர்ஸ்ட் பேட்ச் உள்ளே வருது, செகண்ட் பேட்ச் உள்ளே வருது, தேர்ட் பேட்ச் உள்ளே வருது. நீங்கள் பாட்டுக்கு புதுசாக ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஃபோர்த் பேட்சில் இருக்க டேப்லெட் எடுத்து கொடுத்துடலாமா? கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஜாஸ்தி இருக்கும், இன்னும் டைம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண டேப்லெட்டுக்கு அதை விட கம்மியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண டேப்லெட்டுக்கு அதை விட கம்மியாக இருக்கும். அப்படி தானே? ஸோ அப்போ எந்த ஆமா மேம். டேப்லெட் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க? நீங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறீங்க, எந்த பேக்கெட் முதல்ல வந்ததோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எங்கேயுமே. அப்படிதானே? ஃபஸ்ட்டு வந்ததை ஃபஸ்ட்டு விற்றுருங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும், எக்ஸ்பைரி டேட் ஃபினிஷ் ஆகிடும். அதனால எக்ஸ்பைரி டேட் ரீச் ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு பேட்சை காலி பண்ணுங்கள். தென் செகண்ட் பேட்ச் டேப்லெட்டை கம்ப்ளீட், தென் தேர்ட் பேட்ச். ஏன்னா வி ஹாவ் மோர் டைம் ஃபார் தட் கம்மிங் பேட்சஸ். அதனால் ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. இப்போ லிங்க் லிஸ்ட்டுடைய ஃபார்மேட் தெரியுமா உங்களுக்கு? லிங்க் லிஸ்ட்டு ஒரு நோடாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? லிங்க் லிஸ்ட்னா நீங்கள் இப்படி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆமா. பண்ணுவீங்க. ஆ லிங்க் லிஸ்ட் நோடுனா இட் கீப்ஸ் பாயிண்டிங் டு ஈச் அதர். யா 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 இந்த இடத்துல பாயிண்டர் மெயினாக யூஸ் ஆகும். ஒரு இதில் என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும். அண்ட் அனதர் ஒன் அட்ரஸ். கான்டென்ட். அட்ரஸ். சாரி, அட்ரஸ். அட்ரஸ் டு பாயிண்ட் அவுட் த நெக்ஸ்ட் நோடு. விச் மீன்ஸ் இது எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம், கண்டினியூஸாக இல்லை, அங்கங்கே இருக்குது. அப்போது அந்த நோடு எங்கே இருக்குன்ற அட்ரஸ் நம்ம ஃபஸ்ட்டு நோடில் இருக்கும். செகண்ட் நோடில் இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த அட்ரஸ் வச்சு தான் நீங்கள் எக்ஸஸ் பண்ணுவீங்க. இது ஃபர்ஸ்ட் நோடு, இது செகண்ட் நோடு. இங்கே வந்து நம்ம நோடாக சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ இந்த அட்ரஸை வச்சு நம்ம இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இதனுடைய அட்ரஸ் எங்கே இருக்கும்? நெக்ஸ்ட் வேல்யூனுடைய அட்ரஸ் எங்கே இருக்கோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணும். அங்கே ஒரு டேட்டா இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து நோடாக பாயிண்ட் அவுட் பண்ணும். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன? லிங்க்டு லிஸ்ட். ஓகே. ஸோ லிங்க் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெமரி வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஸோ மெமரி வந்து ஃபுல்லாக இல்லாமல் ஸ்கேட்டர்டாக இருக்குது இங்கே. அதாவது இதுதான் உங்கள் மெமரி ஏரியா. இதில் இங்கே கொஞ்சம் மெமரி இருக்குது, இங்கே மெமரி இருக்குது, இங்கே மெமரி இருக்குது, இந்த ஏரியாவில் கொஞ்சம் மெமரி இருக்குது, ஸ்கேட்டர்டாக இருக்குது. அப்போ இந்த மெமரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த கான்செப்ட் போயிடலாம்? லிங்க் லிஸ்ட் போயிடலாம். இங்கே ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு அது எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே லிங்க் பண்ணிக்கும். இங்கே ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே லிங்க் பண்ணிக்கும். புரியுதுங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பொறுத்து அதனுடைய அப்ளிகேஷன். இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. பட் இனிஷியலாக இந்த மாதிரி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சு. அப்போ ஸ்கேட்டர்டாக இருக்கக்கூடிய மெமரியை கூட உங்களால் என்ன பண்ண முடியும்? லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும்.
புரியுதா? புரியுது. அப்போ லிங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம இனிஷியல் அட்ரஸ்ஸு இந்த ஃபஸ்ட்டு நோடுனுடைய அட்ரஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் நோடுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ பேக்வேர்டு பண்ண முடியாதா? பண்ண முடியாது. அதுக்கு தான் டபுளி லிங்க் லிஸ்ட்டு. இது வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டு பார்த்துருக்கீங்களா? அது பார்த்துருக்கீங்களா? சிங்கிளி, டபுளி அதெல்லாம் தெரியுமா? இன்னும் தெரியாதுன்னு பார்ப்போம் ஒரு நாள். அது தனியாக பார்த்துருவோம். லிங்க் லிஸ்ட் பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம். சரியா? சரி மேம். ஓகே. நம்ம ஒன்றா போகலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம்? வெக்டார். ஸோ வெக்டார் பற்றி தெரியணும். ஸோ வெக்டார் பாருங்கள், வெக்டாரும் ஒரு அரே மாதிரி தான், ஆனால் அரே கிடையாது. சேமாக இருக்கிறதுக்காக எதுக்கு இன்னொரு டேட்டா டைப். ஸோ இட்ஸ் லைக் அரே பட் நாட் ஃபுல்லி லைக். அன்லைக் அரே சம் ப்ராப்பர்ட்டி வித்தியாசம் இருக்கும். ஸோ அரேன்றது என்னது? ஃபிக்ஸடு எலமெண்ட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெக்டார் அப்படி கிடையாது. இட்ஸ் யூஸ் டு ஸ்டோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்ஸ் லைக் அரே. பட் அன்லைக் அரேஸ் த சைஸ் ஆஃப் வெக்டார் கேன் க்ரோ டைனமிக்கலி. நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது நல்லா இருக்குல்ல? ஸோ வி கேன் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் வெக்டார். எப்போ? எக்ஸிக்யூஷன் டைமில் கூட. நீங்கள் ஃபஸ்ட்டே 100 200 எலமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. during the execution of the program you can increase your size of the vector. வெக்டாருடைய சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ நீங்கள் இன்க்ளூட் பண்ண போனீங்கல்ல, ஹேஷ் இன்க்ளூட் போட்டு வெக்டார் போட்டு இன்க்ளூட் பண்ண போனீங்க இல்லையா? அது எங்கே இருக்குது? C++னுடைய ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியில் இட்ஸ் ஆல்ரெடி தேர், ஏற்கனவே இருக்குது. ஓகே, இதை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்கையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் இப்போ லேட்டஸ்ட் C++ல் ஆட் ஆன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்க வெக்டார் அப்படின்னு. இப்போ ஒன்ஸ் யூ இன்க்ளூடட் த வெக்டார் ஹெடர் ஃபைல்னா யூ கேன் யூஸ் இட் ஃபர்தர். ஸோ அப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. இன்க்ளூட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும் நமக்கு தேவையான வேரியபிள். இப்போது 100ன்னு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணணும். என்ன பண்ணீங்க நீங்கள் சியில்? int n1 n2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்களா? ஞாபகம் இருக்கா? ஒரு மெமரி அலாட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சிங்களா? int 2 ஃப்ளோட் பாயிண்ட் வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரியல் நம்பர், ஃப்ளோட் f1 f2 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்களா? ஆமாம் மேம். சரி, ஜஸ்ட் லைக் தட். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களோட டேட்டா டைப் என்ன? இந்த வெக்டாரில் இருக்கக்கூடியது. ஸோ ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி, இது பேர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் :. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வெக்டார் அப்படின்ற கிளாஸ் டைப்பில் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த T டைப் ஆஃப் வெக்டார், அதனால் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இட் வில் சப்போர்ட் ஆல் த primitive data types. So it can be any primitive data type. இன்டீஜராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் primitive data typeல நீங்கள் இந்த வெக்டாரை க்ரியேட் பண்ணிக்கலாம், சிமிலர் டேட்டா டைப்பாக. ஸோ நம்ம இப்போ கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், வெக்டார் நான் ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணிட்டேன். அதனால் எவ்ரி டைம் std ஸ்கோப் ரெசல்யூஷன் போட வேண்டாம், நேரடியாக வெக்டார் போட்டால் போதும். வெக்டார் வித்தின் ஆங்கிள் ப்ராக்கெட்டில் ஜெனரிக் டைப் மாதிரி இது, சரியா? இன்ட் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா நம்னு நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் த மை வெக்டார் நேம்? நம்ன்றது தட் இஸ் மை வெக்டார் நேம். இங்கே ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்களா சைஸு? இல்லை. இதே இது அரேனா நம்ம என்ன பண்ணுவோம்? வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம வந்து 50 வேணும் 100 வேணும்னு மென்ஷன் பண்ணுவோம், அப்படி தானே? இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல பாருங்க. ஸோ மென்ஷனே பண்ணல. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த சைஸ் ஆஃப் த வெக்டார் கேன் க்ரோ டைனமிக்கலி. நீங்கள் ஆட் பண்ண அது டைனமிக்காக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால நமக்கு சைஸே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நான் இனிஷியலைஸ் பண்ணலாமா? இப்போ இன்ட் n1 ஈக்குவல் டு 100. n1 நான் க்ரியேட் பண்ணும்போதே அதில் 100ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி என் வெக்டாரில் நான் ஸ்டோர் பண்ணலாம், தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். சேம் அஸ் வெக்டார் கிளாஸ் டைப் வந்து அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இன்ட்ன்றது போட்டுடணும். என்னுடைய வெக்டார் பேர் v1 v2 அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம வெக்டார் 1 கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு 1 2 3 4 5ன்னு கேர்லி பிரேஸில் அரேல இனிஷியலைஸ் பண்ண மாதிரி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இதுவே 5 எலமெண்ட்ஸுக்கு மெமரி அலாட் பண்ணி ஸ்டோர் ஆகிடும். 1 2 3 4 5. நீங்கள் இந்த ஈக்குவல் டு போடாமல் நேரடியாக இப்படி கூட பண்ணலாம். இது பேர் யூனிஃபார்ம் இனிஷியலைசேஷன். இது இனிஷியலைசேஷன் லிஸ்ட் வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக நீங்கள் இப்படி போட்டு போயிடலாம். இது ஒரு புது மெத்தட்.
ஓகே, அப்போ இந்த மெத்தடை அக்செப்ட் பண்ண மாதிரி நீங்கள் இந்த மெத்தடையும் பழகிக்கணும். ஓகே, டைரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வெக்டார் 1 2 ரெண்டுலேயுமே 1லேருந்து 5 வரைக்கும் 5 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கீழே பாருங்களேன், வெக்டார் இன்ட் வெக்டார் 3 5,32 5 நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சைஸை மென்ஷன் பண்ணும். ஸோ 5 இஸ் த சைஸ் ஆஃப் த வெக்டார். இந்த 32ன்றது வேல்யூ, நான் ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுன்னா 32வும் ஃபில் ஆயிரும் 5 பிளேசஸ்லேயுமே. மிச்சம் இல்லாததுனால ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து லாஸ்ட் பிளேஸ் வரைக்கும் அதுவே 32 போட்டுரும். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்படியும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஜீரோவால் இனிஷியலைஸ் பண்ண, ஒருவேளை நீங்கள் 0 போட்டிங்க 5,0னா கார்பேஜ் கலெக்ஷன் இருக்காது, எல்லாமே 0 0 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிடும். தட் இஸ் சேஃப். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், 3 வெக்டார் இப்போ நம்ம சொன்னல 3 வெக்டார் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், சாரி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படி பிரிண்ட் பண்ணுறது? ஃபார் i is equal to 0 i less than அப்படிலாம் போட வேண்டியது அவசியமே இல்லை. ஸோ நான் இங்கேயே கான்ஸ்டண்ட்டாக இன்ட் ஐன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்ன க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள், அட்ரஸ் மாதிரி இந்த கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேரியபிள், இதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? C++ல் ஐ கோலன் போட்டு அந்த கலெக்ஷன் பேரை கொடுத்தாலே போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலெக்ஷன் நேமை கொடுத்தாலே போதும். நேமை கொடுத்துட்டு ஐன்ற வேரியபிளை கொடுத்தீங்கன்னா இந்த வெக்டார் 1ல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த ஐயில் வந்து உட்காந்துரும். நீங்கள் ஐயை ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐன்றது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். இது வந்து ரேஞ்சு லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி லூப்பை பிரிண்ட் பண்ண, இதை ஒரு வாட்டி இப்போ பண்ணுறீங்களா? இப்போ டைப் பண்ணுறீங்களா இந்த ப்ரோக்ராமை? ஜஸ்ட்டு 3 வெக்டார் க்ரியேட் பண்ணுங்கள், இனிஷியலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எனக்கு 3 வெக்டாரையும் பிரிண்ட் பண்ணி காட்டணும். நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் பண்ணுறீங்களா? இப்போது ஷேர் பண்ணுறீங்களா? அப்படி ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வெக்டார் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே ஓகே மேம். நான் ஸ்டாப் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, ஹேஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, எனக்கு குட்டியாக தெரியுது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும்ண்ணே? இல்லை மேம். ஓகே, யூசிங் நேம் ஸ்பேஸ். ஜெயகிருஷ்ணா எப்படி இருக்காரு? ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஜெயகிருஷ்ணா நல்லா இருக்காங்களா? உங்கள் பிரதர் நல்லா இருக்காங்க. ஓகே, அவர்கிட்ட சொல்லுங்க, மேம் கோச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஃபீட்பேக் அனுப்பவே இல்லையாமே நீன்னு சொல்லுங்க. நீங்கள் ஏதோ சமத்தை அனுப்பிட்டீங்க உடனே. ஜெயகிருஷ்ணா ஃபீட்பேக் அனுப்ப சொல்லுங்க, சரியா? சரி மேம். எஸ்கேப் ஆயிடலாம் நினச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வெக்டார் க்ரியேட் பண்ணியாச்சா? ஓகே, மேலே டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வெக்டார்ன்றது கிளாஸு, அதில் ஆங்கிள் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் போடணும். வெக்டார்னு போட்டுட்டு இன்டீஜர் மாதிரி வெக்டார்ன்ற கிளாஸுக்கு நீங்கள் ஆங்கிள் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு என்ன டேட்டா டைப் வேணும், எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உள்ள ஸ்ட்ரிங்கு கூட இதில் சேர்த்துருக்காங்கல்ல, நீங்கள் ஸ்ட்ரிங்கு நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இனிஷியலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் மென்ஷன் பண்ணாமே இருக்கலாம், இல்லாட்டி வேல்யூ மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுவே ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் எலமெண்ட் ஸ்பெஷலாக. ஓகே ஓகே, டைப்பே பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா ஓகே, டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கு தான் இனிஷியலாக பெற, அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனைங்க 20 30 40 அப்படி கூட கொடுங்க.
அதே ஓகே ஈவன் நம்பர் வெரி குட் வெரி குட் ஏதோ ஒரு ஆர்டர் ஓகே இப்போ நீங்கள் ஈக்குவல் டு போடக்கூடாது இதில் மேலே இருக்கல கிருஷ்ணா 2 4 6 8 அந்த ஈவன் நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவல்ட்டை எரேஸ் பண்ணிடுங்க எஸ் ஓகே இந்த மாதிரியும் பண்ணலாம் ஓகே அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் அந்த அந்த ஈக்குவல் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட் ஈக்குவல் இருக்கட்டும் ரெண்டாவது ஈக்குவல் வேண்டாம் தேர்ட் ஒன் வெக்டார் 3ல வந்து நீங்கள் என்ன போடணும் 5 கம்மா ஞாபகம் இருக்கா அதே மாதிரியே செகண்ட் ஒன் மாதிரியே ஈக்குவலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் தெரியுதா தெரியலையே ஓகே நான் ஷேர் பண்ண எடுத்துட்டேன் ஓகே 5 கம்மா 0 5 சைஸ் வேணும் ஆனால் 0 வரைக்கும் இல்லை 10 சைஸ் கொடுங்க கீழே வெக்டார் 3ல 3 6 9 இருக்குல்ல அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸை மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க சைஸ் எவ்வளோ வேணும் 10 கொடுக்கலாமா சைஸ் வெக்டார் சைஸ் 3 சைஸ் 10 கம்மா அதுக்குள்ள 10 கம்மா ஸ்கொயர் ப்ராக்கெட் கிடையாது கர்லி பிரேஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டது தான் கர்லி பிரேஸ் 10 கம்மா 0 ஸோ நான் 10 ஸ்பேஸ் வேணும் 0வால் இனிஷியலைஸ் ஆகிருக்கணும் இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணணும் ஓகே now you are going to print these 3 vector 1 2 3 3 வெக்டாரையும் பிரிண்ட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா இப்போ ஸ்க்ரீனில் காட்டணுமா ஷேர் பண்ணி ஃபார் ஒரு ஹெட்டிங் மாதிரி போடுங்க சி அவுட்டில் ஸ்க்ரீனில் காட்டுமா ஒரு வாட்டி காட்டுறேன் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க தெரியுதா தெரியுது மேம் சி அவுட்ல வெக்டார் 1 என்ன எழுதியிருக்கேன் பாருங்க ஃபார் லூப் எழுதியிருக்கோம் கான்ஸ்டன்ட் இன்ட் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணிட்டு ஐ கோலன் இந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகுது ஏன்னா வேர்ஷன் மாறுறதுனால சம்டைம் ஒர்க் பண்ணுறதுல சில இதில் ப்ராப்ளம் வரும் பட் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுங்கள் இது விஎஸ் கோடு தான் ஒர்க் ஆகும் தாராளமாக வெக்டார் 1 அது மாதிரி கீழே பாருங்கள் அதே தான் வெக்டார் 2 3 சரியா நீங்கள் வேணால் சி அவுட்டில் தி எலமெண்ட் இன் வெக்டார் 1ன்னு போட்டுக்கோங்க ஓகே இதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டீங்கல்ல இப்போ பண்ணுங்க பார்க்கலாம் பாருங்க ஒன்றுமே போடல ப்ராக்கெட் அரே மாதிரி நீங்கள் அக்சஸ் பண்ண அவசியமே இல்லை ஜஸ்ட் நம்ம ஒன்றுமே பண்ணல சிம்பிளாக ஃபார் ஈச் லூப் மாதிரி அந்த கலெக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் வேலை முடிஞ்சது சூப்பர் தெரியுது யா ஸோ எலமெண்ட்ஸ் இன் வெக்டார் 1 ஐ அப்போ எவ்ரி டைம் எண்டில் வந்து எண்ட் ஆஃப் லைன் ஓகே ஆனால் எவ்ரி டைம் 5 எலமெண்ட் இருக்குன்னா எலமெண்ட்ஸ் இன் வெக்டார் 1 1 எலமெண்ட் இன் வெக்டார் 1 2 எலமெண்ட் இன் வெக்டார் 1 3 அப்படி வரும் சரியா எனக்கு ஒரே வாட்டி தான் வரணும் மேலே கொடுக்கணும் சரி ஓகே அப்போ ஓகே வெக்டார் 2 வெரி குட் இப்படி நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு மைண்டில் ஏறும் அதுக்கு தான் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அப்புறம் கட் பண்ணிவிட்டு சில விஷயம் நம்ம செஞ்சே பார்க்க மாட்டோம் தப்பாகவே போட மாட்டோம் கரெக்டாகவே போட்டுட்ருப்போம் எக்ஸாமில் தப்பாக கொடுத்து ஃபைண்ட் த எரர்ஸ்ன்னு கொடுப்போம் இங்கே வந்து அது கண்டுபிடிக்க முடியாது அதனால் சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் அதோட ரன் பண்ணி பார்க்கணும் நம்ம வந்து என்ன மாதிரி எரர் ஷோ ஆகுது எந்த மாதிரி அது டினோட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ சூப்பராக இருப்பாருங்க அந்த ஆப்ரேட்டர் துண்டை தெரியணும் இட்ஸ் லுக் குட் சூப்பர் இட்ஸ் லுக் குட் நவ் வெரி குட் ஸோ சேம் அஸ் வெக்டார் 3 இது கூட நீங்கள் காப்பி பண்ணி போடணும் போட்டுக்கலாம் your code is looking good.
இப்போ டைப் பண்ண உங்களுக்கு மைண்டில் ஏறிடும் நல்லா. அதுதானே? ஏன் சைக்கிளிங்கும் ஸ்விம்மிங்கும் மறக்கிறதே கிடையாது. 10th படிச்ச போயம் மறந்துடுது, 12th படித்த ஃபார்முலா மறந்துடுது, 4 years இன்ஜினியரிங் முடித்த உடனே. அப்படிதானே கிருஷ்ணா? வி ஃபர்காட் ஆமா எவ்ரிதிங். மேம். ஆனால் சைக்கிளிங் ஸ்விம்மிங் மறக்கவே மறக்காது. எதனால? யோசிச்சிருக்கீங்களா? ம். எதனால மறக்காது, மறக்க மாட்டேங்குது? பிராக்டிஸ் தான். ஃபிசிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, மென்டலாகவும் திங்க் பண்ணுறீங்க, ஃபிசிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சேர்ந்து நீங்கள் அந்த பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஏறிடும், சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏறின மாதிரி. ஸோ அதனால தான் எழுதி பார்க்கணும்பாங்க. படித்தா எழுதிப்பார் எழுதிப்பார், என்றைக்குமே மறக்காது சொல்லுவாங்க. ஓகே, -O மை ப்ரோக்ராம். ஃபைல் நேம். ஸோ வாட்ஸ் அவர் ஃபைல் நேம்? வெக்டார். ஓகே, நம்ம மேக்ஸிமம் வேறு நேமில் கொடுக்கணும். ஆம்பர்சண்ட் அந்த இன்ட்டோட சேர்ந்து என்ன சொல்லுது? ரேஞ்ச் பேஸ்டு லூப்பு என்ன சொல்கிறாங்க? வார்னிங், ரேஞ்ச் பேஸ்ட் லூப்பு. ஓகே, கான்ஸ்ட் இன்ட் ஆம்பர்சண்ட் சேர்ந்து போடுங்க. ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் சேஞ்ச் போட்டு மறுபடியும் அப் ஆரோ கொடுத்து ரன் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் அது இருக்கட்டும். அது அப்படி வேண்டாம். அகெயின் ரன் பண்ணுங்கள், ஒரு லூப் மட்டும் எரர் கரெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். அப் ஆரோ கொடுங்க, வருதான்னு பார்க்கலாம். அப் ஆரோ கொடுத்தா பழைய அவுட்புட்லாம் கொஞ்சம் வரும். ஸ்டில் இட் ஷோயிங் எரர். கீழே வாங்க. கீழே வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, அப்படியே லாஸ்ட்டு. அந்த கோலன் வேணா ஐ பக்கத்தில் வைங்க. சின்டாக்ஸ் எரர். அட் எண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் செமிகோலன் இல்லை சொல்லுது. செமிகோலன் போடலையா எங்கேயாவது பாருங்கள். போங்க, கவனிக்கலையே நம்ம. இன்னும் கொஞ்சம் சிறுசாக்கி போங்க. அது இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் பெருசாக காட்டுங்க. வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஸ்க்ரீன் இங்க தான் போடணும்னு நினைக்கிறேன். இல்ல அங்க வேண்டியது இல்லையே. அங்க ஈக்குவல் டு ஒரு இது ஈக்குவல் டு போட்டுடலாம், இன்னொரு இது பக்கத்தில் வச்சிடலாம். அந்த வெக்டாருக்கு இன்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வேண்டாம், நாங்கள் விட்டதில்லை. வெக்டாருக்கு இன்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ்லாம் வேண்டாம். அப்படி இருக்கட்டும், அது அங்கே இருக்கணும் ஸ்பேஸ். அது வேரியபிள் நேம் இல்லையா? இல்லை, வெக்டார் 1க்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஈக்குவல் டு சைன் போட்டுடலாம். வெக்டார் 1 ஈக்குவல் டு, அது தப்பு இல்லை. ஓகே, எப்பயும் போல் நம்ம அரே இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி. இந்த எரர் வியூவை கொஞ்சம் சிறுசாக்குங்க. எரர் இருக்குல்ல, அது குட்டி ஆக்கிடுங்க. இவ்வளோ தேவையில்லை. இல்லை அப்படி இல்லை, இந்த பாதி இருக்கு இல்லையா, 50-50 இருக்குது, ரெடியூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். கொஞ்சம் ஓகே, போதும். ஓகே, அது மாதிரி இன்ட் ஐ பக்கத்தில் கோலனை பக்கத்தில் கொண்டு வந்துருங்க. வெக்டார் 1ன்றது ஓகே, நேம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் கிருஷ்ணா, ஃபார் கான்ஸ்ட் இன்ட் ஆம்பர்சண்ட் ஐ கோலன் இருக்கு இல்லையா, ஐ கோலன் வெக்டார் 1, அந்த ஐ பக்கத்தில் கோலன் வச்சிருங்க, வெக்டாரையும் வச்சிருங்க. அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அதனால ஸ்பேஸ் இல்லை, அங்கே ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணி பார்ப்போம். மேலே வெக்டாருக்கு முன்னாடியுமே டெலீட் பண்ணிடுங்க ஸ்பேஸை.
வெக்டாருக்கு முன்னாடியும் சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க தெரிஞ்சிடும் இது எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு. வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? செமிகோலன் எக்ஸ்பெக்டட் அட் த டிக்ளரேஷன். ஓகே, மேலே மேலே காட்டுங்க. வெக்டார் இங்கே வருது எரர்னு. cannot be initialized with an initializer list. நீங்கள் எஸ்டிடி கோலன் போடுங்கன்னு தேவையில்லை. யூசிங் நேம் ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க. வெக்டார் ஸ்பெல்லிங் கரெக்டு தான். இருங்க, நான் என்னோடதில் ரன் பண்ணி பார்க்குறேன். டியூசி ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் யாரும் கரெக்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த இனிஷியலைசர் ஃபார்மேட் இதை வச்சு நம்ம அடுத்த ஆட் இருக்குது, அட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். சேவ் பண்ணி நான் ரன் sample 1.cpp. ஓகே, எனக்கு சொல்லுங்க, ஈக்குவல் எடுத்துடுறேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு ரன் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, சரி கிருஷ்ணா, சாம்பிள் பார்ப்போம். ஓகே, சாட்ஜிபிட்டியில் ஒரு சாம்பிள் இது கேட்போம். அதில் இனிஷியலைஸோட கேட்கலாம். வித் இனிஷியலைசேஷன் கேட்கலையே. சின்டாக்ஸ் பார்த்துடலாம். சின்டாக்ஸ் தான் மைப்பி ஏதாவது நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கலாம், இல்லாட்டி சில கம்பைலர் மாறுபடும். முந்திலாம் நாங்கள் தேவ் C++ இல்லாமல் டர்போலே ரன் பண்ணுவோம். ஓகே, it takes some time. கிருஷ்ணா லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்க மேம். லைனில் இருக்கீங்கல்ல? ஆமா. ஓகே ஓகே. கேள்வி கேட்டிருக்கேன், டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. உங்கள் சாட்ஜிபிட்டியில் அடிங்க, டைப் பண்ணுங்க, கிவ் மீ C++ வெக்டார் ப்ரோக்ராம் யூஸிங் இனிஷியலைசர் லிஸ்ட், யூனிஃபார்ம் இனிஷியலைசர் அண்ட் ரேஞ்ச் ஃபார் லூப், அதை யூஸ் பண்ணி பண்ணணும். ரேஞ்ச்டு ஃபார் லூப், சிம்பிள் வெக்டார் C++ ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்க. வந்திருக்கு எனக்கு கரெக்ட் தான். சின்டாக்ஸ் வைஸ் பிரச்சனை இல்லையே. நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டா? ஓகே மேம். ஸோ சின்டாக்ஸ் ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்த்தது. இங்கே பாருங்களேன், புஷ்பேக்குன்றது நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. இனிஷியலைசர் மெத்தட் யூஸ் பண்ணி நான் கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வெக்டார் ஸ்மால் லெட்டர் தான் போட்டிருந்தீங்க,
சரியா? வெக்டார் இன்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர்ஸ் ஈக்குவல் டு போட்டு நம்ம அந்த இனிஷியலைசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணீங்க. இதை வேணால் மாற்றிக்கலாம். நம்ம கலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஜாவாவில், அது மாதிரி இன்ட் நீங்கள் கான்ஸ்ட் இன்ட் போட்டிங்கல்ல, அதுக்கு பதிலாக இன்ட் நம்மன் மட்டும் போட்டு கோலன் போட்டு அந்த வெக்டாரினுடைய அந்த கலெக்ஷன் நேம் இங்கே கொடுத்துருங்க. அதுவே நீங்கள் இண்டெக்ஸே யூஸ் பண்ண வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட்டில் தொடங்கி எண்டு வரைக்கும் அதுவாக ஒரு எலமெண்ட்டாக உங்களுக்கு ரீட் ஆயிரும். ஓகே, இது தெரியுதா இந்த கோடு? தெரியுது மேம். கலெக்ஷன்ஸை மட்டும் கொடுக்கணும். இது பேர் ஃபார் ஈச் லூப்னு சொல்லுவோம் ஜாவாவில். ஸோ அப்போது நமக்கு அதெல்லாமே வந்துடும். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் கொடுக்கல பாருங்கள். ஈக்குவல் டு போடாமையும் போடலாம். இதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். இது வந்து யூனிஃபார்ம் இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ஈக்குவல் டு நீங்கள் போட வேண்டாம், போடாமல் பண்ணிடலாம். ஏன் ரன் ஆகலை? நம்ம இதை தான் போட்டோம், இந்த மாதிரி போட்டோம். கான்ஸ்ட் மட்டும் இங்கே இல்லை. இன்ட் ஆம்பசண்ட் ஐ போட்டிருக்கீங்களா? இங்கே போட்டோமோ? ஆக்சுவலாக இங்கே போடுங்க, ஆம்பசண்ட் ஐ மாற்றி போடுங்க, அந்த எரர் போயிடும்னு நினைக்கிறேன். ஆம்பசண்ட் ஐ உங்கள் கலெக்ஷன்ஸை கொடுத்துருங்க, உங்கள் கலெக்ஷனுடைய பேரை கொடுத்துருங்க. பேரை கொடுத்துட்டு அந்த ஐயை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். இங்கே வந்து ஐயோட 5 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐக்கு பதிலாக இங்கே நம்மன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை ஷேர் பண்ணி பண்ணுங்கள், பார்ப்போம். வேறு என்ன மெத்தடில் யூஸ் பண்ணலாம்? வேணா ஒன்று பண்ணுங்க, எரேஸ் பண்ணிவிடுங்க. இனிஷியலைசேஷனே எரேஸ் பண்ணிடுங்க. நம்ம புஷ்பேக் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். ஸ்க்ரீன் தெரியுதா? என் ஸ்க்ரீன் பார்க்க முடியுதா? தெரியுது மேம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்களேன். இதுதான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை ஒர்க் பண்ணி பார்த்துருவோன்ட்டு. இப்போ ஆட் அன் எலமெண்ட் புஷ்பேக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து எண்ட் ஆஃப் த வெக்டார்ல உங்களுக்கு ஆட் பண்ணிடும் எலமெண்ட்டை. இப்போ பாருங்க, நம்மளுடைய வெக்டார்னுடைய நேம். அப்போ உங்களுக்கு வெக்டார் 1 டாட் புஷ்பேக் ஆஃப் எலமெண்ட் இப்படி வேணா பண்ணுவோம். நீங்கள் அந்த இனிஷியலைசேஷனை ரிமூவ் பண்ணிருங்க. அதுக்கு பதிலாக நம் வெக்டார் டாட் புஷ்பேக் அண்டர்ஸ்கோர் போட்டுக்கோங்க. புஷ்பேக் ஆஃப் 10, புஷ்பேக் ஆஃப் 20 அப்படின்னு ஒரு 5 எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். பண்ணுங்க, அதை பண்ணுங்க, மாற்றுங்க. நான் மட்டும் பண்ணுங்க, அப்புறம் நாளைக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஓகே. அந்த இனிஷியலைசேஷனை வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லாட்டி ரிமூவ் பண்ணிடுங்க. வெக்டார் 1க்கு ரிமூவ் பண்ணிவிடுங்க. கீழே வந்து வெக்டார் 1 டாட் கமெண்ட் கூட பண்ணிடலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அன்டூ பண்ணிட்டு ஏன் உட்காங்கலன்னு பார்ப்போம். அது சஜஷன் சொல்லிச்சுல ஏதோ, அது ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் வெக்டார் 1ன்னு மட்டும் போடுங்க. அந்த ஈக்குவல்ட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இனிஷியலைசேஷனை ரிமூவ் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாக. அந்த 1 2 3 4 5 யா ஓகே. கீழே வந்துட்டு வெக்டார் 1 மற்றது ரெண்டையும் கமெண்ட் கூட போட்டுடலாம். அந்த ரெண்டு அதுக்கு அடுத்த ரெண்டு இனிஷியலைசேஷனில் கமெண்ட் டபுள் ஸ்லாஷ் அதுக்கு அடுத்த லைனில் எழுதுங்க. அங்கே அதுக்கு அடுத்த லைனில் எழுதுங்க வெக்டார் டாட் புஷ்பேக் பி அடிங்க, வரும். வரலையா? நான் நினைக்கிறேன் வெக்டார் 1 டாட், சாரி உங்களோட பேர் வந்து வெக்டார் 1 தானே, வெக்டார் 1 டாட், சாரி. இப்போ அடிங்க, புஷ்பேக் வரும். இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டைப் பண்ணுங்கள், அண்டர்ஸ்கோர் வரணும், புஷ் அண்டர்ஸ்கோர் பேக். நீங்கள் ஃபுல்லாக இதை எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டாட் வைங்களேன், உங்களுக்கு அங்கேயே சஜஷன் சொல்லும். நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு பண்ணணும், அப்போ தான் தெரியும். புஷ்பேக் எரேஸ் பண்ணிவிட்டு புஷ்பேக் மட்டும் வெக்டார் 1 டாட் பி அங்கே வருது பாருங்கள். அங்கே மவுஸை மூவ் பண்ணி பாருங்கள், அது உள்ளே பாருங்களேன். எஸ்டிடி ஸ்கோப் ரெசல்யூஷன் அந்த இது போட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் இந்த டைப்பில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. இப்போ நீங்கள் உங்கள் எலமெண்ட்டு வேகமாக போகக்கூடாது. நீங்கள் அது போடும்போது அந்த சஜஷன் வருதில்ல, அதை பார்த்தே நீங்கள் படிக்கலாம் நிறையா. அதுக்கு தான் நான் அதை நீங்கள் பேசிக்ஸ் தான் நம்மகிட்ட கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் பியாண்ட் தட் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இதை மாதிரி நோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க முடியும். சரிங்களா?
இதுல 10 போடுங்க. 10 சரி மேம். 10. நெக்ஸ்ட் லைன் மறுபடியும் டைப் பண்ணுங்க. என்ன அது டூல் டிப் டெஸ்ட் இல்ல பாப்அப் சொல்லுவாங்க அத. அந்த டூல் டிப் டெஸ்ட்ட நீங்க பார்க்கணும். என்ன அந்த சிக்னேச்சர் சொல்லுவோம்ல, அந்த ஃபங்ஷனுக்குரிய சிக்னேச்சர் ஷோ பண்ணுவாங்க. அத பார்க்கும்போது உங்களுக்கு நாலேட்ஜ் கூட கூட இன்னும் ஐடியா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அது வேகா இருக்கும். பட் நாலேட்ஜ் கூட கூட உங்களுக்கு அத பார்த்து ஐடியா கிடைக்கும். ஓகே. வெக்டார் 1 டாட் அகைன் புஷ் பேக் ஃபங்ஷன். ஒரு வெக்டார்ல இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனி எலிமெண்ட் ஆன் த வெக்டார் அப்படின்னா நம்ம வெக்டார்ல புஷ் பேக்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்க இன்சர்ட் பண்ணும் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த வெக்டார்ல இன்சர்ட் பண்ணும். இதனுடைய ப்ராப்பர்ட்டியை நாளைக்கு நம்ம பார்ப்போம். மறுபடியும் ஆட் பண்ணுங்க. வெக்டார் 1 அகைன் டைப் வெக்டார் 1 டாட் புஷ் பேக். என்டர் தட்டினீங்கன்னா வந்துடும் அதுவே. ப்ராக்கெட்டுக்குள்ள 20. இதை காப்பி பண்ணி போட்டு கூட 30, 40, 50 50 வரைக்கும் போட்டுக்கலாம். காப்பி அண்ட் பேஸ்ட். 30, 40, 50. இப்போ நீங்கள் அட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம எடுக்கலாம். பட் நம்ம இப்போ வந்து இந்த லூப் வச்சு எடுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் அடுத்து 2 லூப் இருக்குல்ல, அதை எரேஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்க. வேணா காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இல்லாட்டி கமெண்ட் போட்டுருங்க. ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் மல்டிலைன் கமெண்ட். அதெல்லாம் ஷார்ட்கட் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம விஷுவல் ஸ்டுடியோலேயே ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா டக் டக்குன்னு போட்டுடலாம். கமெண்ட் போட்டுடலாம். அன்கமெண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அது மாதிரி நீங்கள் படிங்க. ஓகே. ரன் பண்ணுங்கள். இப்போயாவது ரன் ஆகுதா பார்க்கலாம். ஓகே. இதை நான் ரிமூவ் பண்றேன். கான்ஸ்டன்ட் மட்டும் கான்ஸ்டன்ட் எடுத்துருங்க. ஆம்பர்சண்ட் ஐ சேர்த்து போடுங்க. ஆம்பர்சண்ட் ஐ சேர்த்து போடுங்க. இன்ட் ஸ்பேஸ் ஆம்பர்சண்ட் ஐ. இல்லை நம்ம அரே மாதிரியும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் வெக்டாரை. ஓகே. முதல்ல இது அவங்க ஓகே ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாதிரி எடுக்கிறாங்க. நம்ம அது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். ஆம்பர்சண்ட் இல்லாமல் இதை ட்ரை பண்ணுவோம். எரர் வந்தால் அப்படி பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட சின்டாக்ஸ் ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்காங்க C++ல. நீங்கள் ChatGPTலாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது. ஆம்பர்சண்ட் எடுத்துருங்க. ஓகேங்க. அது ரெஃபரன்ஸே வேண்டாம். ஓகே. இப்போ ரன் பண்ணுங்க. நம்ம பழையபடியே பண்ணிடலாம் போல. அப்போ நம்மன்னு போட்டுக்கிறீங்களா? வெரி குட். ஸோ வேல்யூன்னு போடலாம். கீழேயுமே நம் போடணும். ஐ இருக்கு பாருங்க. ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கீழே டெர்மினல் வந்து நீங்கள் கிளியர் பண்ண அவசியம் கிடையாது. அது பாட்டுக்கு பழையது அவுட்புட் இருந்தால் இருக்கட்டும். ரெஃபர் பண்ணிக்கலாம். சம்டைம் பழக்க தோஷத்தில் கிளியர் பண்ணிடுவீங்க. இதுக்கு முன்னாடி என்ன எரர்ஸ் இருக்குது, இப்போ என்ன கரெக்ட் பண்ணியிருக்கோம், அங்கே வேறு மாதிரி சொல்லும், இங்கே வேறு மாதிரி சொல்லும். ஸ்பேஸ் விட வேண்டாம். ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஆனால் அதெல்லாம் தேவையில்லையே. ஸ்பேஸ் 2 பக்கம் விடலாம். இல்லை அங்கே இல்லை, அந்த கோலனுக்கு அப்புறம் ஒரு 2 பக்கம் ஸ்பேஸ் விட்றீங்களா? ஓகே. விட்டு பாருங்கள். ரெண்டு ஸ்பேஸே ரிமூவ் பண்ணியும் பாருங்கள். என்ன எரர்னு நான் வாசிச்சிடுவேன். என்ன எரர்னு வாசிக்கணும். அவங்க சொல்லுவாங்க இந்த எதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் லூப் இஸ் அந்த லூப் மேபி சப்போர்ட் ஆகலையான்னு தெரில. நீங்கள் இப்படி எழுதுங்க. வழக்கம் போல் எழுதிருங்க. ஈன்ட் I is equal to 0. சரி, அப்படியே பண்ணுறேன். அப்படி பண்ணுங்க. வெக்டார் ஆஃப் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஐயை போட்டுருங்க. I less than or equal to 5. I plus plus. பேசாம வெக்டர் சைஸ் போடலாமா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 5 தெரியுது இல்லைன்னு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அப்படி தான் சைஸ் தான் எடுக்கணும். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தனியாக படித்தோடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ளஸ் நம்மன்ற இடத்துல நீங்கள் வெக்டார் 1 within the square bracket I அரே மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணுங்க.
அப்பேரோ கொடுங்க, ஒரே டைப் பண்ண வேண்டியதில்லை. அப்பேரோ அப்பேரோ கொடுத்து பாருங்க. அப்பேரோ 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 கொடுத்தா அதான் வருதா? அப்பேரோ டவுன் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ இருக்கும் இல்லையா, அது மாதிரி அப்பேரோ வந்துடும். வாவ், ரன் ஆயிடுச்சு, எரர் வரல. ஓகே, அவுட்புட். ஸோ நம்ம எலமெண்ட் வந்துருச்சு. 110 கீழே வாங்க. 10, 20, 30, 40, 50, 0. ஓ, ஈக்குவல் டு போடக்கூடாதுல்ல, பிகாஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் 5 elements only, not the 6 element. In that loop, you should I less than 5, not equal to 5. Yeah, super. ஸோ ஏன் கலெக்ஷன்ஸ் ரன் ஆகலை, ஃபார் ஈச் லூப் ரன் ஆகலை? 11 சப்போர்ட் ஆகாது. நான் பார்க்கட்டா? நீங்கள் C++11 கம்பைலர் தானே யூஸ் பண்ணுறீங்க, நான் அதை விட தான் யூஸ் பண்ணுறேன். இருங்க, நம்ம சேட்லேயே கேட்கலாம். இன் C++11 I use ranged for loop. Chat. range based for loop C++ கம்பைலரில் யூஸ் பண்ணலாம், ஃபுல்லி சப்போர்ட் ஆகும் தான் போட்டிருக்குது. டிக்ளரேஷன் கோலன் கண்டெய்னர் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறோம். பெரிய வரல தெரில, யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. கீ பாயிண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஸ்லாங் யூஸ் பண்ணணும். சிஜிஜி ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்தோம். கம்பேட்டபிலிட்டி, இஃப் யூ ஆர் யூஸிங் C++11 கம்பைலர் அண்ட் எனேபிள் அப்ராப்ரியேட் செட்டிங், எனேபிள் பண்ணணும் போல் சில விஷயங்கள். நீங்கள் அதை தனியாக செக் பண்ணி பாருங்கள். என்ன ரீட் இது பேர் ரீட் ஒன்லி லூப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நம்ம இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்டாக கூட நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ப்ரீவியஸ் மெத்தடில் வந்து அதுவே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல எடுத்து வச்சு கொடுக்கறதுனால நம்மளோட வெக்டார் வந்து பாதிக்கப்படாது அங்கே வந்து. அதனால தான் அதை ரீட் ஒன்லி லூப்னு கூட சொல்லுவாங்க. அது பெஸ்ட் வே. ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரில, சில செட்டிங்ஸ் மாற்றணும் சொல்கிறாங்க. யூஸ் -std ஈக்குவல் டு C++ ஃப்ளாக்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு. C++ நான் பார்த்து சொல்கிறேன். VS Code. install required C++ extension மைக்ரோசாஃப்ட் மார்க்கெட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செட்டப் யுவர் கம்பைலர் மின் GW அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கள நீங்கள்? ஓ, நீங்கள் மேக் ஓஎஸோ விண்டோஸ் தான் நினைக்கிறேன். நீங்கள் விண்டோஸ் தானே இப்போ? இல்லை மிங், அந்த மிங் சொன்னீங்களா, இந்த மிங் அது விண்டோஸ்க்கு, அதான் விண்டோஸ்க்கு போட்டிருக்காங்க. அதான் இப்போ வந்து டைப்பிக்கலி ப்ரீ இன்ஸ்டால்டு அண்ட் கேன் பி ஈஸிலி இன்ஸ்டால்டு. இப்போ நீங்கள் இதை தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்லையும் லினக்ஸ்லையும் ஜிசிசி அண்ட் சி லேங் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து task.json அப்போ அது வந்து என்ன ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கமாண்ட் ஷிஃப்ட் பி, ஓபி, அந்த பி கமாண்ட் ஷிஃப்ட் பி அப்படின்னீங்கன்னா அந்த டாஸ்கில் கான்ஃபிகர் டாஸ்க்னு வருமா, க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை இந்த மாதிரி நான் காட்டுறேன், ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த இருக்க செட்டப் யுவர் கம்பைலர் இது பாருங்க. இது வந்து விண்டோஸ்க்குள்ளது, இதை விட்டுறலாம். இது மேக்குக்குள்ளது. அதில் இங்கே தெரியுதா கிருஷ்ணா உங்களுக்கு? தெரியுது மேம். இதில் இங்கே பாருங்கள், கிரியேட் ஆர் எடிட் task.jsonனு கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் கமாண்ட் அதை ப்ரெஸ் பண்ணணும். கமாண்ட் Shift+P ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சர்ச்சஸ் அதில் வந்து சர்ச் ஃபார் இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். task:configure task அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கா? உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள் மேக்கில். create tasks.json file from template then select othersன்னு இருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்காங்க, நான் அதை காட்டுறேன். கீழே போட்டால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து -std = இதை கொடுக்க சொல்கிறாங்க. இதை பண்ணால் அது ரன் ஆகிடும்னு நினைக்கிறேன். -standard = C++11 இப்படி இருக்கா பாருங்களேன் அந்த task.jsonல. இந்த பாயிண்ட்டை பார்க்கணும், இதுதான் மெயின். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்படின்னா ரன் ஆயிடும். செட்டிங்ஸ் தான், வேறு எதுவும் மாற்றிடாதீங்க. கமா இதெல்லாம் இருக்கும், அதை எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரன் ஆகாது. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறீங்களா? ஷேர் பண்ண முடியுமா ஸ்க்ரீனு? ஓகே மேம். பண்ணியாச்சா? இது காட்டுறேன். ஓகே. எத்தனை இன்ச் மானிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இப்போது? இன்னும் கூட மாற்றணும் போல் ப்ரோக்ராம் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு சில கான்ஃபிகர்லாம் பண்ணணும் போல். பண்ணால் தான் ரன் ஆகும் ப்ராப்பராக. இந்த டெவலப்பர் பண்ண சொல்கிறாங்க ஜேசனில் ப்ரோக்ராமில். ஓகே, கீழே ஒரு ஃபார் லூப் கூட தனியாக எழுதிடலாம். அப்படி போட்டால் வராதுல்ல, வெறும் வெக்டார் மட்டும் போட்டிருக்கீங்க இல்லையா? அப்படி போட்டால் வராது, ஏன்னா வெறும் வெக்டார் மட்டும் போட முடியாதுல்ல. ஃபார் லூப்புக்குள்ளே இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்களா அது மாதிரி தான் வரும். இதுக்கு அடுத்து ஒரு ஃபார் லூப் இப்போ முன்னாடி எழுதுனீங்களா, கான்ஸ்டன்ட் ஆம்பர்சண்ட் ஐ, அது ஒர்க் பண்ணி பார்க்கணும். உள்ளே சும்மானாலும் வெக்டார் 1/5 எடுக்க முடியாது. நம்ம சி அவுட்டுன்னு போடணும். அதை வந்து கோலன் நீங்கள் மேலே வந்து இது பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. ஆனால் மேலே உள்ளது சி அவுட்டுன்னு இருந்தால் தான் பிரிண்ட் ஆகும். நீங்கள் ரன் பண்ணுங்கள், பேரை கொடுங்க. அப்போ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். வெக்டார் 1 மேலே உள்ளது பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு லூப் ரன் ஆகலை, ஏன்னா ஃபஸ்ட்டு லூப் வந்து சி அவுட்டே இல்லை பாருங்கள். சி அவுட் இருந்தால் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சி அவுட்டுன்னு இருக்கணும். சி அவுட் வெக்டார் ஆஃப் ஐ.
மேலே உள்ள லூப்பும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். அப்பேரோ கொடுங்க. அப்பேரோ கொடுத்தீங்கன்னா 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா வரும். என்டர். மறுபடியும் அப்பேரோ, இன்னொரு டவுன் ஏரோ கொடுத்து பாருங்க, கீழே உள்ளது வருதான்னு பாருங்க. அந்த டாட் ஸ்லாஷ் வரும். ஒன்றுன்னா அப்பேரோ கொடுத்தீங்கன்னா மேலே உள்ள கமாண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். என்டர். பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லூப்பும் ரன் ஆயிருக்கு, செகண்ட் லூப்பும் ரன் ஆயிருக்குது. ஆனால் நான் இப்போ 2 லூப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, 2வது லூப்பில் i = 0, i <5, i++ போட்டிருக்கீங்க இல்லையா? அப்படி போடாமல் = 0லேருந்து எரேஸ் பண்ணிடணும், i++ வரைக்கும். ஓகே, 2வது லூப்பில். ஓகே கிருஷ்ணா, = 2வது லூப்பில் = 0லேருந்து i++ வரைக்கும் எரேஸ் பண்ணிடணும். அது அந்த லைனில் தான். சி அவுட்லாம் மாற்ற வேண்டாம். இது எரேஸ் பண்ண போகிறீங்களா? கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி அதையும் எரேஸ் பண்ணி டபுள் கோட்ஸையும் எரேஸ் பண்ணிடுங்க. இல்லை வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படி கொடுக்கலாம். வெரி குட். ஸோ மேலே வந்து i = 0 இருக்கு இல்லையா? அந்த = 0லேருந்து ஃப்ரம் = 0லேருந்து எரேஸ் பண்ணுங்கள். இன்ட் ஃபார் லூப்பில் அங்கே போக வேண்டாம், இதில் ஏதாவது ஒரு இதில் ஐக்கு அப்புறம் i இருக்கட்டும். i : டைப் பண்ணுங்க. i ஃபுல்லாக ஐலேருந்து கோலன் வெக்டார் 1. அதே வேண்டாம், i : வெக்டார் 1 அதே வேண்டாம். i <5 வேண்டாம் கிருஷ்ணா, அதே வேணாம். கோலன் மட்டும் வைங்க. கோலன் வெக்டார் 1 அவ்வளோதான். கீழே வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்களா i, அது வேண்டாம். வெக்டார் 1ன்னு வேண்டாம், வெறும் i மட்டும் கொடுங்க. அது கீழே i மட்டும் கொடுத்தா போதும். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு ரன் ஆகணும். ஆக்சுவலி இது ரேஞ்ச்டு லூப். இந்த ரேஞ்ச்டு லூப் நமக்கு ரன் ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் தான். ஐக்கு முன்னாடி ஒரு ஆம்பர்சன் போட்டு பாருங்கள், சம்டைம் எடுக்கும் ஆம்பர்சன். இது ரன் ஆகணும் கிருஷ்ணா. ஃபார்மேட்லாம் கரெக்டு, நம்ம போட்டதெல்லாம் கரெக்டு. ஏன் ரன் ஆகலைன்னா கம்பைலர் செட்டிங் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கமாண்ட் ஷிஃப்ட் P ப்ரெஸ் பண்ணுங்கள். கமாண்ட் ஷிஃப்ட் P, ஓபி அந்த P. இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் டாஸ்க். நீங்கள் ஜாவா சர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன டைப் பண்ணுன்னா டாஸ்க். இந்த நான் காட்டுறேன், இந்த பாருங்கள், இதை டைப் பண்ணணும். ஜூம் பண்ணி காட்டுறேன். டாஸ்க் கான்ஃபிகர் டாஸ்க் என்னோடய ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். சாரி, டாஸ்க் கான்ஃபிகர் டாஸ்க். என்னாச்சு கிருஷ்ணா? இந்த கொஸ்டின் அடிங்களேன். அது பேர் இந்த ஹவு டு யூஸ் -std =
C++11 flag in VS Code. இந்த கொஸ்டினை டைப் பண்ணுங்க. இதுக்குரிய ரிசல்ட் வரும், அதை நீங்கள் செஞ்சிடுங்க. செஞ்சீங்கன்னா மேபி அது ரன் ஆகிடலாம். ஓகே கிருஷ்ணா? Okay, ma'am. செஞ்சுட்டு நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஏன்னா Ah, எனக்கு சப்போர்ட் இல்லை. சரி, ஓகே. ஓகே கிருஷ்ணா, நாளைக்கு மீதி ரிமைனிங் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்துடலாம். சரியா? okay, ma'am. நான் என்னோடதில் ரன் ஆச்சுன்னா அதில் காட்டுறேன். ஃபார் இப்போதைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம நார்மலாகவே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போதைக்கு. சரியா? அந்த ஃபார்மேட் Okay, ma'am. கூட போதும். ஓகேப்பா, பாய். நாளைக்கு ஆஸ் யூஷுவல் டைம் 8:00. 8:30 9 ஆயிடுது நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு. நான் மெசேஜ் போட்டுருவேன். நீங்கள் மெசேஜ் எனக்கு போட்டுருங்க, நானும் மெசேஜ் போட்டுருவேன். ஓகே, முடிஞ்சால் இயர்லியராக கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, பாய்.